எல்லாருக்கும் வணக்கம். இது வுட் ஒர்க் தமிழ். இன்னைக்கு பார்க்க போறது நம்ம இந்த பில்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இந்த பில்டிங்கான மைக்கா, கிச்சன் மைக்கா, கிரே கலர், கிரே, ஒயிட் ரெகுலர். இது அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க. அது அடுத்தடுத்து அது என்ன வருதுன்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 mm மைக்கா கிளாசி. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1550, 600, 1600 வச்சுக்கோங்க. இதோடைய ரேட் கணக்கு. இன்னும் கம்மி இருக்குது. இதே 0.8 எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபா தான். இங்கே நான் சொல்கிறது வந்து ஒசூர் சைடில் இருக்கிறது. சரிங்களா, உங்கள் சைடில் எப்படி இருக்குன்னு தெரியாது. இங்கே 1 mm 1500, 1550 இல்லை 1600 அந்த ரேஞ்சிலே கிடச்சிரும். இந்த 1 mm மைக்கா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு போடணும்னா, இது வந்து நல்ல திக்னஸாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. மெலிசாக வந்து அதில் லேயர் வந்து ஈரம்பட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் மைக்கா. ஒயிட்லேயே வந்து கிளாசி. ஒயிட் மைக்காலே வந்து கிளாசி மைக்கா. அது எல்லா டோருக்கெல்லாம் கிச்சனுக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. இது வந்து லேப்டுக்கு மட்டும் இந்த ஒயிட்டு வந்து லேப்டுக்கு மட்டும் போடுறோம். கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரே கலர் தான் மொத்தமாக கீழே ஃபுல்லும். சரிங்களா, நான் அடுத்தடுத்து ஒட்டும் போது நான் உங்களுக்கு அதெல்லாம் வீடியோவில் காட்டுறேன். ஃபினிஷிங் பண்ணுறதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ அடுத்து நான் ஃபினிஷிங் வீடியோ போட போகிறேன். எவ்வளோ மைக்கா அதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த கிளாசி மைக்கா வந்து பார்த்திங்கன்னா 1600 வருது. மீடியம் ஹை ரேஞ்சும் இருக்குது. இதிலே இன்னும் கிளாசி வர்றதும் இருக்குது. இது வந்து நார்மலான ஒரு மீடியமான ரேட்டில் கிளாசி. மேலே அது பேப்பர் இருக்குது. இந்த கவர் இருப்பாருங்க, எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த கவர் கொடுத்துருக்குறாங்க. இந்த நைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கண்ணாடி கிளாஸிங் தெரியுதா? கிளாஸ் அவ்வளோதான். இன்னும் நைஸ் வருது. ஆனால் இந்த ரேஞ்சு அமௌண்ட்டுக்கு வந்து இவ்வளோ தான். இதுக்கு மொத்தம் ஒயிட் 2 ஷீட்டு, கிரே 2 ஷீட்டு. இது மேலே ஃபுல்லாமே கவர் இருக்குது. கவர் எடுக்கும்போது நான் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன் அது எவ்வளோன்ட்டு. மொத்தம் 4 ஷீட்டு இந்த கிச்சனுக்கு மட்டும். இப்போ 4 ஷீட் நம்ம எடுத்துருக்குறோம். அதில் கீழே 2, மேலே லேப்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது. ஒன் சைடு லேப்டுக்கு ஒரு ஷீட் ஆச்சு. அப்படியே இன்னொரு சைடு வரும்போது இன்னொரு சைடு லேப்டுக்கு ஒரு ஷீட்டு. இது இந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா. இது வந்து மறைக்கிறதுக்காக மேலேருந்து இப்போது இங்கே இந்த வழியாக நடந்து இப்படி வரும்போது பார்க்கக்கூடாதுன்னு ஏதோ வாஸ்து பிரகாரம் அவங்க வந்து இதை க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. அதை வந்து ப்ளைவுட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதனால் அதுக்கு ஒரு ஷீட்டு தேவைப்படுது. கிரே மட்டும் மொத்தம் 3 ஷீட்டு, ஒயிட் வந்து 2 ஷீட்டு. மேலே லேப்டாப் மட்டும் ஒட்டிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வந்து பார்க்குறது ஃபினிஷிங் வீடியோ காட்டுறேன். பெட்ரூம் மைக்கா ஒட்டுறதெல்லாம் காட்டுறேன். பெட்ரூம் மைக்கா வந்து ஒயிட்டு, ஆரஞ்சு. இது வந்து பூ டைப்பிலான மேட் மைக்கா. அது மேட்லேயே கொஞ்சம் அந்த பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்டருக்காக ஒயிட்டும் ஆரஞ்சும் எடுத்துருக்கிறது. ஆரஞ்சுனா இப்போ மேட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் வரும்னா, அது ஒரு 1000 ரூபா, ஏதாவது 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் மேட் ஃபினிஷிங் வரும். 8க்கு 4 மைக்கா, 8க்கு 8 அடி, அதுக்கு 4 அடி. இது பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா எல் டைப்பு ஓட்ட போகிறோம். எல் டைப்பில் வந்து மேலே டாப்பில் லேப்டாப் பூராமே ஒயிட்டு, ஃபுல்லாக ஒயிட்டு. கீழே பார்டர் வந்து இந்த ஆரஞ்சு. சைடில் வர ஒரு சிங்கிள் டோருக்கு மட்டும் ஒயிட்டு. இப்படி எல் டைப்பில் வரும். ஒன் சைடு ஃபுல்லாக ஒயிட் வந்து கீழ் பக்கத்தில் வால்ட்ரோப்பில் பூராமே ஒரு பக்கம் ஆரஞ்சு ஃபுல்லாக வரும். இது மேட்டு வந்து 1 mm தான் இருக்கும். இதில் 0.8 வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக வரும். 0.8 எல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா பபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வீடியோ மைக்கெல்லாம் பூரா ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ நல்லது கிளாரிட்டியாக பார்க்குறேன். இது உங்களுக்கு ஒரு ஷீட் என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.